ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நேற்று நைட்டே நான் வந்து சென்னை ரீச் ஆகிட்டேன். பாப்பா வந்து இன்றைக்கி காலையில் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெக்கேஷன் லீவுக்காக வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுருக்கோம், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஏன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அண்ட் எப்போவுமே போல் நம்ம ப்ரூஸிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டோம். ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. அவங்க அக்கா எப்படி கூட்டிகிட்டு வரான் பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தான் நம்ம சக மனிதர்கள்கிட்ட அன்பு காமிச்சாலும் அதில் நிறைய நிறை குறை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் கிட்ட அன்பை தவிர நம்ம வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ப்ளீஸ், உங்களுக்கு பெட் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா தயக்கமே இல்லாமல் எடுத்து வளங்க, அடாப்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுங்க. உங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பாப்பா வந்து நெக்ஸ்ட் டே அன்றைக்கி எடுத்ததுங்க. அதாவது வந்து அவங்க காலேஜில் வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஏதாவது டிஸ்பென்சரி இருந்ததுன்னா அங்கே போய் கற்றுக்கோங்க, சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் மாதவரம் வெட்டினரி காலேஜ் இருக்கிறதுனால ஸோ அங்கே போயிட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ தங்கச்சியும் வந்திருந்ததுனால ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்ததுனால வா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் எல்லாமே இருக்குது, ஆவின்லாம் இருக்கிறதுனால அப்படியே நம்ம ஆவின் பார்க்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால். மாதவரம் பால்பண்ணை பக்கத்தில் தான் வந்துட்டு உங்களுக்கு வெட்னரி காலேஜும் இருக்குது. நம்ம வீட்டுக்கோ வெட்னரி காலேஜுக்கோ ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரம் தான். இந்த சின்ன பிள்ளையில் அப்பா அம்மா எங்கேயாவது கூப்பிட்டு போனால் முதல்ல ஊஞ்சல் இருக்காதான் பார்ப்போம். ஊஞ்சல் சர்க்கஸ் இருந்தால் தான் அது பார்க், இல்லைன்னா அது பார்க்கே கிடையாது. எத்தனை பேருக்கு வந்துட்டு ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த பார்க்கை பற்றி சொல்லணும்னா இந்த பார்க் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப க்ரீனிஷாக அண்ட் ஃபவுண்டைன்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு இந்த மெட்ரோ ஒர்க்லாம் நடக்கிறதுனால இப்போ மெயின்டைன் பண்ணலை. மேபி மெட்ரோ ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரீஒர்க்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு பால் பண்ணனா ஒரு அழகான இடம்னே சொல்லுவாங்க. வந்தாச்சுங்க. வெட்னரி ஹாஸ்பிட்டலில் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே டிஸ்பென்சரி இருக்கிறதுனால அங்கே போய் உங்கள் ஸ்டடீஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஊர்லேருந்து வந்து நான் ப்ரூஸியை கண்டுக்கவே இல்லைங்க. ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா பாப்பா வந்திருந்தா. ஸோ அவளை கூட்டிகிட்டு காலேஜில் போய்ட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக டைம் இருந்தது. இவன் வந்து எப்போவுமே எப்படின்னா நம்ம ஒரு 2-3 நாள் கண்டுக்கலை, இல்லைனா அவனை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனே வந்து வாலண்டியராக வந்து மடியில் உட்காந்துப்பான். எதுக்கு மூஞ்சி அப்படி போகுது? உனக்கு பிடிக்கலையா? கேமரா காட்ட வேண்டாமா? கேமரா காட்ட வேணாமா கண்ணு? இப்போ தான் கிளியராக தெரியுது. சரி குட்டி. அம்மா பெருமூச்சை பாருங்க. அம்மா ஹைஃபை கொடுத்துரு எல்லாருக்கும். மார்னிங்கில் ஹைஃபை சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹைஃபை. ஹைஃபை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாரடி தங்கம். ஹைஃபை சொல்லுமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா என்னடா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க? ஓவராக பண்ணுவான் இவன். திடீர்னு ஓவராக பண்ணுவான். அம்மா கூட உட்காரணும், அம்மா கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி தானேம்மா? சரி, அம்மா கூட உட்காந்து கொஞ்ச நேரம் அம்மா மடியில் படுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன வேலைனாலும் பார்த்துக்கோமா, என்ன கொஞ்ச நேரம் மடியில் உட்கார வச்சுக்கோமா. சரி, அம்மா போட்டுமா? இங்கே பாரு, அம்மா பாய் போட்டா? காரில் போட்டா? காரில் போடு. சும்மா சொன்னேன், நீ உட்காந்துரு சரியா? பாப்பா வந்ததுனால அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய வாட்டி வந்து செல் எடுக்கவே மறந்துடுறேங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 நாள் வீடியோ வந்து உங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பைட்ஸை நான் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ வந்து 3rd டே வந்துட்டு நாங்கள் காலையில் வந்து பாப்பாக்காக வந்து மீன் வாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பீச்சுக்கு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து விஷவாயு கசிஞ்சதுன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் போட்டாங்க. இந்த எண்ணூர் பக்கம் ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் இது. இங்கே
வந்து காவாங்கரையோட மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து காசிமேடு தான். ஸோ வந்துட்டு பக்கத்தில் கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ தேவையான மீனெல்லாம் நம்ம வாங்கிட்டு கிளம்பலாம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மீனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கொசு மருந்து வந்து அடிச்சுட்டு போனாங்க. அதனால தான் வீடெல்லாம் இவ்வளோ புகையாக இருக்குது. இதை பார்த்து ப்ரூசி மிரண்டு போயிட்டு பெட்ரூம்குள்ளே ஓடிட்டான், ஒளிஞ்சிருக்கான் பெட்ரூமில். ஊர்லேருந்து வரும்போது சந்தையில் வந்துட்டு சில பல ஐட்டம்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில் முக்கியமான ஐட்டம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பட்டர் பீன்ஸ் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த பட்டர் பீன்ஸ் வந்துட்டு அதோட ஷெல் வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ க்ரீன்லேருந்து பிங்க்குக்கு மாறும். ஸோ பிங்க்குக்கு மாறும் போது இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து ஒரு பட்டரி ஃப்ளேவரில் தான் இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்புக்கெலாம் போடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி மொச்செல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இது இல்லாத கடையே இருக்காது. ஸோ சந்தையில் முக்கியமாக நிறைய கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. இது வெளி மாநிலத்துலேருந்துலாம் வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ சத்து, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் குழம்புக்கு வந்து இது வந்து சேர்த்து நான் வந்து செய்ய போகிறேன். மத்தியானம் சமைக்கும் போதே நைட்டு சேர்த்து சமைச்சிட்டேங்க. எல்லோரும் சாப்பிட்டு படுக்க போயிட்டாங்க. கடமை நம்மளை வாவான்னு கூப்பிட்ற மாதிரி கிச்சன் வந்து என்னை வாவான்னு கூப்பிடுது. ஸோ நானும் எல்லாம் ஏற கட்டிட்டு படுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.